முரளி கார்ல அபி ஏறுறாங்க. முரளி சொல்றாரு, சீட் பெல்ட்டை நானே போட்டு விடுறேன். அபி வேண்டாம் முரளின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதையும் காதுல வாங்கிக்காம முரளி பெல்ட்டை போட்டு விடுறாரு. முரளி கேக்குறாரு அபி கிட்ட, உங்களுக்கும் ராகவுக்கும் ஏதாவது பிரச்சனையா அபி? அபி சொல்றாங்க, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு நானும் ராகவும் சேர்ந்துப்போம். முரளி, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முரளி சொல்றாரு, அபி நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோபமே வரமாட்டேது உங்க பேர்ல. அபி சொல்றாங்க, போன ஜென்மத்துல எனக்கு நீங்க ஒண்ணு விட்ட அண்ணனா பிறந்திருப்பீங்களோ என்னமோ. முரளி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, அண்ணனா? இப்படியாம்மா நினைச்ச என்னைய பத்தி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அபி தெருமுனையில காரை நிப்பாட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப முரளியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு. அபி திரும்பி பாக்குறாங்க. இந்த முரளிக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லவே இல்லையே, வந்துகிட்டு இருக்கான் நம்ம பின்னாடியே. கரெக்டா என்னைய கூட்டிட்டு வந்து இங்கேயே டிராப் பண்ணிருக்கான். ஒருவேளை இவன் ஞாபகம் மறதின்னு சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்ப முரளி அபிய சுத்தி வர்றாரு. இன்று நியூசிலாந்தின் நாணயம் $4. நாளை சிந்திப்போம்.